ஹலோ நண்பர்களே! நான் தான் உங்க சரத். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் அப்டேட் தான் பார்க்க போறோம். கொளத்தூர்ல என்னென்ன ஃபிஷ் அவைலபிள் இருக்கு, கொளத்தூர் மார்க்கெட் எங்க இருக்கு, அதோட டீட்டெயில் வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கொளத்தூர பத்தி நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம இதில லிங்க்ல அட்டாச் பண்றேன். போய் பார்க்காதவங்க பாருங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கொளத்தூர்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. எங்க பார்த்தாலும் அக்சஸரீஸ் பிளஸ் வந்து ஃபிஷ் ஷாப் எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு ஃபிஷ் எல்லாமே. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அ சீன்னு இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு காம்படிட்டர் அதிகமாவே இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப குளத்தூர் ரொம்பவே வெறிச்சோடி போயிருக்கு. இப்ப லாஸ்ட் 2 வீக் போயிருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்க குளத்தூர்ல வந்து சண்டே தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப நான் பார்க்க போகும்போது பக்கத்துல குளத்தூர் அவங்க வீட்டு பக்கத்துல குளத்தூர் இருக்கனால, சரி அவங்க குளத்தூருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். குளத்தூர் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. எப்பவுமே சண்டேஸ் போனீங்கன்னா, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ரஷ்ஷா இருக்கும். எந்த ஃபிஷ்ஷும் வாங்க முடியாது. கூட்டத்தில நடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா, நான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயாவே நடந்து போயிட்டு வந்துட்டுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸா சூப்பரா டெக்னாலஜில வந்து ஃபிஷ் டேங்க் அதோட டாப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்சஸரீஸு அது எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. நீங்க ஃபிஷ் டேங்க் மேல வச்சு நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபிஷ் டேங்க் மேல உங்களுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு எல்லா ஐட்டம் சூப்பராவே இருக்கு. நீங்க மறக்காம ஏதாச்சும் உங்க ஃபேமிலிய வந்து ஒரு இடத்துக்கு டூர் கூட்டு போணும். 1 டே ட்ரிப் போணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க சென்னையில இருக்கீங்க அப்டின்னா, குளத்தூர் போகலாம். உங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். இப்ப நீங்க குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்டின்னா, அங்க பேர்ட்ஸு, டாக்ஸு, ஃபிஷ்ஷு அப்புறம் எல்லா வகையான பெட்ஸும் இங்க அவைலபிளா இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். உங்க ஃபேமிலியோட ஒரு நாள் ட்ரிப்புக்கு. அப்படியே போயிட்டு எங்கேயாவது டின்னர் முடிச்சுட்டு, லஞ்ச் முடிச்சுட்டு கூட நீங்க வீட்டுக்கு போலாம். இல்ல நீங்க ஆஃபீஸ்ல சின்னதா உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கு. நீங்க வந்து ஒரு சின்ன டேங்க் வைக்கணும் அப்படின்னாலும், இங்க குளத்துல நீங்க எல்லா சைஸஸ் அவைலபிள்ல இருக்கு. வித் லைட்டு, ஆக்சஸரீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க பெட்ஸ் எதுக்கு அப்படின்னு மெயினா எல்லாரும் கேட்பீங்க. ஆனா பெட்ஸ் ரொம்ப 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 நல்லதுங்க எல்லாத்துக்குமே. இப்ப நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றோம். அங்க இருக்க டென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்தோனே சண்டை வரும். அந்த மாரிலாம் இருக்கும். ஆனா அந்த பெட்ஸ் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மன நிம்மதியாயிரும். அதனாலேயே கண்டிப்பா நீங்க எல்லாமே மீன் வளங்க, அப்படி இல்லன்னா பெட்ஸ் ஏதாவது பெட்ஸ் வளங்க அப்படின்னு தான் என்னுடைய சஜஷன். அ எனக்கு இப்ப ரொம்ப நாளா குழந்தை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, பெட்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபும் நானும் ரொம்ப சந்தோஷமாயி, இப்ப எங்களுக்கு குழந்தை இருக்கு. இப்ப பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா எனக்கு குழந்தை இல்ல. நான் டாக்டருக்கு போறோம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி பெட்ஸ் வாங்கி வளர்க்கும்போது, உங்களுக்கே ஒரு காம் ஆகும். உங்க மனசெல்லாம் சாந்தமாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அப்புறம் அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொளத்தூர்ல பார்த்தீங்கன்னா, சண்டே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் அதிகமாவே இருந்துச்சு. இப்ப நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ஃபிஷ் வாங்கணும்ங்கிறவங்க ஹோல்சேல்ல நம்ம ஆல் ஓவர் இந்தியால இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்கணும். எனக்கு அ பீட்டா ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கோல்டு ஃபிஷ், மாலி அந்த மாரி எது எது வெரைட்டியா வாங்கணும். வெளியூர்ல இருக்கேன் அப்டின்னா, கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க குளத்தூர்ல வந்து நீங்க 1 டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டாவே கிடைக்கும். அவங்கவங்க டீலர் உங்களுக்கு பெஸ்ட்டாவே கிடைப்பாங்க. கிடைச்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் லைவ் கேரண்டியோட டிரான்ஸ்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. உங்களுக்கு ஃபிஷ்ஷும் நல்லா ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். நீங்க எடுத்து நல்லா செட்டில்மென்ட் பண்ணி அத நல்லா சேல்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம இங்க இன்னைக்கு எதுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்சஸரீஸ் வாங்கணும். ரொம்ப நாள் ஆயிருச்சு நம்ம குளத்துக்கு போகல. கொஞ்சம் அக்சஸரீஸ் வாங்கி வைக்கலாம் அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம குளத்துக்கு போயிருந்தேன். ப்ளஸ் வந்து என் ஒய்ஃப பார்க்க போம்போது தான் குளத்தூர் நியர்பைல இருந்தனால, சரி ஓகே குளத்துக்கு போய் அப்டியே பார்த்துட்டு வந்துரலாம். ஆ அப்டின்னு சொல்லி போயாச்சு. மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம மெரைன் டேங்க் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஸ்டாண்டு வேணும். சரி ஓகே அதையும் ரெடி பண்ண சொல்லலாம் அப்டின்னு சொல்லிட்டு கொளத்தூர்ல ரெடி பண்ண சொன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி கொளத்தூர்ல ரெடி பண்ண போயாச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, மெரைன் ஸ்டாண்டும் நம்ம குடுத்தாச்சு. நீங்க அக்சஸரீஸ் பார்த்தீங்கன்னா, சரண் அக்வேரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வேரியம்லாம் இருக்கு. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்க அக்சஸரீஸ் ரொம்ப சீப்பா கிடைக்கும். ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு வந்துடாதீங்க. அங்கேயே நல்லா செக் பண்ணி வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். செக்கிங் பண்ணி எடுத்துடுவாங்க. ஏன்னா, ஒரு சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அக்சஸரீஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, அங்கேயே செக் பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ல வந்து கீழ பாட்டம்ல ஹோல்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கீழ உட்காருமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட உங்கள்ட்ட ரொம்ப அனுபவம் இருக்கு. நான் வந்து வாங்குனதுல ஒரு 95% வந்து தண்ணிக்குள்ளேயே போ மாட்டேங்குது. அதுக்கடுத்து தான் உங்ககிட்ட வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்க ஃபில்டர் தான் ஃபர்ஸ்ட்டு குடுப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து அவங்களுக்கு மூவ் ஆகும். ஆனா உடனே வந்து போனோனே மாத்திக்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புது புது ஷாப்லாம் திறந்திருக்காங்க. புது புதுசா ஃபுல்லாமே பெர்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ இங்க வந்து தள்ளுவண்டி கடையில பசங்க பீட்டா ஃபிஷ் விக்கிறது எல்லாமே சூப்பராவும் இருக்கும். இப்ப பீட்டா லவ்வரா இருக்கீங்க அப்டின்னா, சென்னையில தான் இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா குளத்தூர் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும்.
நீமோ கேண்டிலேருந்து எல்லா சைஸான பீட்டாஸும் நம்மகிட்ட இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்னஸ்ஸு, ஹெல்த்தினஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அவங்க எப்படி வளர்க்கணும், இல்லை நீங்கள் டாக் வச்சுருக்கீங்க, டாகுக்கு அக்சசரிஸ் வாங்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே ஷாப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஷாப் வேணும்னாலும் என் நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க்ஸு உங்களுக்கு ஸ்டாண்டோட ப்ளஸ் டாப்போட எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏகப்பட்டது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டேங்க்லாம் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா டேங்க்கில் கிளாஸ் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்து நீங்களே செஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் வந்து நீங்கள் பாட் வேணும், எனக்கு ப்ரீடிங் பாக்ஸ் வேணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, வச்சுக்கலாம். இல்லை எங்கள் டேபிளில் வந்து ஒரு சின்ன பீட்டா ஃபிஷ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க், ஸ்மால் டேங்க் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பி உங்கள் பசங்களோட பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க் சொல்லியிருந்தோம் ஷாப். அங்கே பார்த்தீங்கன்னா செம யூனிக்காக இருந்துச்சு, எல்லாமே செம ஆக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் வந்து பாக்கெட் கட்டி போட்டுருவாங்க, அதிலே வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இத்தனை மீன் எடுத்தால் இவ்வளோ காசு, இவ்வளோ எடுத்தால் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபிஷ்ஷஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்குங்க. கரெக்டாக ஃபிஷ்ஷோட ஆக்டிவ்னஸ், அதோட ஹெல்த்தினஸ் ஏதாவது அடி வாங்கியிருக்கா அந்த மாதிரிலாம் செக் பண்ணி வாங்கணும். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா கடைக்கு ஷாப் போய் எனக்கு ஃபிஷ் வேணும்னோடனே அந்த ஃபிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது, வயிறு நல்லா இருக்குது, அந்த மாதிரி வாங்கக்கூடாது. எந்த டேங்க்கில் ஃபிஷ் ஆக்டிவாக இருக்குது அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இல்லை நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோம், பெரிய ஃபிஷ்ஷாக வாங்கணும், வயிறுலாம் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் போயிருக்கும்போது அங்கே நடந்த சம்பவம் அது. அம்மா இங்கே பாருங்கம்மா இந்த ஃபிஷ் நல்லா பெருசாக இருக்குது, இதை வாங்கிக்கலாம் அப்படியா. அப்படி எப்படி வாங்கக்கூடாதுப்பா. ஃபிஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபிஷ் எது ஆக்டிவாக இருக்குது, சுறுசுறுன்னு இருக்குது, அந்த மாதிரி மீனை வாங்கிட்டு போய் போட்டால் தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த பெருசாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஏதாவது டிசீஸ் கூட வந்திருக்கலாம், இல்லை வயிறு வீங்கியிருக்கு அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் வந்துருக்கு. எந்த ஃபிஷ் ஆக்டிவாக இருக்கோ அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கரெக்டாக டேங்க்கில் செட்டில்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே ரிசல்ட் வரும். நல்லாவே நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷோட நீங்கள் வளர்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டென்ஷனில் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது உங்கள் மனம் ரொம்ப சாந்தமாயிரும். அப்புறம் வந்து நீங்கள் டாக் வச்சுருக்கீங்க, அதுக்கடுத்து கேட்டு, பேர்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கேஜஸும் இங்கே வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இல்லைங்க நம்மளுக்கு வந்து நான் நீட்டாக ஒரு பிளான்டர்ஸ் அக்வாரியம் செட் பண்ணணும், பிளான்டட் அக்வாரியம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் லைட்டிங் போட்டு நல்லா ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளும் நம்ம சென்னை கொளத்தூரில் அவைலபிளாக இருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் அண்டர் வாட்டர் கிரவுண்டு மெரைன் அக்வேரியம் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் மெரைன் அக்வேரியம் இங்கே பண்ணி கொடுக்க பக்காவாக இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜஸ், அக்சசரிஸ் மெயினாக வந்து இம்போர்ட்டட் டேங்க்ஸ் வேணும்னாலும் இங்கே செம சீப் அண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஆனால் நம்ம தேடணும், தேடி உங்களுக்கு வந்து பார்கெயின் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு பக்காவே கிடைக்கும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில். இல்லைங்க நான் பிஜிஎன் லெவலாக இருக்கேன், எனக்கு இந்த பக்கம் வரும்போது ஏதாவது ஃபேன்டெயில் வாங்கணும், ஹாக்டெயில் வாங்கணும், டாக்ஸ் வாங்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ், பெர்ஷியன் கேட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் வந்து என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வாங்குறதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப சேஃப்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கிட்டு போய் தனியாக குவாரண்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து நீங்கள் மீதி ஃபிஷ்ஷு கூட கண்டிப்பாக நீங்கள் விடணும். இங்கேருந்து வாங்கிட்டு போய் அப்படியே வந்து நம்ம டேங்க் பழைய டேங்க்கில் விட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கிட்டு போகிற ஃபிஷ்ஷை எடுத்து போய் தனியாக குவாரண்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு கூட விடலாம். அப்புறம் நீங்கள் பெட்ஸு, டாகு, கேட்டு அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்குறதுக்கும் இங்கே வந்து செல்லர்கிட்ட வாங்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம போகும்போதே பார்த்துருக்கலாம், கேட்டு எல்லாம் வெயிலில் இருக்கும், அது கத்தினே இருக்கும், பசியில் துடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே சேஃபாக இருக்கும். ப்ரீடர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கேட்டை வந்து கேட்டோ டாகோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க, அதை ஃபீட் பண்ணுவாங்க, நல்லா ஃபீட் பண்ணுவாங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து செல்லர்ஸ் அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்லெட் வெரைட்டிஸ், கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ்துக்கு நீங்கள் கோல்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சப்போஸ் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கோங்கப்பா, எங்களுக்கு வாஸ்துல மீன் வைக்கணும், அது வந்து எங்களுக்கு திஷ்டி படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 9 மீன் போட்டு வச்சிங்க டேங்க்கில் அப்படின்னா அதில் 9 மீனில் ஒரு மீன் வந்து கருப்பு கலர் மீன் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த கருப்பு கலர் என்ன அப்படின்னா உங்களுக்கு வர கெட்ட சக்தி அதை எடுத்துகிட்டு அது இந்த மீன் இறந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் அந்த இறந்த பிறகு அந்த மீனை எடுத்து போட்டு வேறு கருப்பு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இல்லை எனக்கு சிக்லெட் வெரைட்டிஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிக்லெட் வெரைட்டிஸ் நம்ம இங்கே அவைலபிளாக இருக்குது, ஏகப்பட்ட வகையில் இருக்குது. ஜுவல் ஃபிஷ் இருக்குது, ஜுவல் ஃபிஷ்ஷில் வந்து இந்தியன் ப்ரீடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ப்ரீடு எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இம்போர்ட்டட், பாதி பேர் இம்போர்ட்டருக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஜுவல் ஃபிஷ்ஷு பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்குது, செம்ம ஆக்டிவாக இருக்கும்.
ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்லெட்னா சிக்லெட் மட்டும்தான் போட முடியும். நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் அந்த மாதிரி அவங்க கூடலாம் போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜுவல் ஃபிஷ்ஷு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எல்லாமே லாங் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கணும். இப்போ இந்த கொளத்தூரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மேப்போட லிங்க் இங்கே இருக்குன்னு நான் கொடுக்குறேன். இங்கே சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ளோரான்ஸ் இம்போர்ட்டட் கம்ஃபாஸ் அவைலபிள் இருக்குது. வேணுங்களா டிஸ்பிளே இருக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம அவ்வளோ இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லைங்க எனக்கு மான்ஸ்டர் டேங்க் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் குளத்தூர் விசிட் பண்ணி பார்க்கலாம். விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மீன்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேங்க் சைஸ் கொடுக்கணும். இங்கே போனேன்னா குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போனேன்னா எனக்கு அது கலர் கலராக ஃபிஷ் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஒரு ஷார்ட் டைம் நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலர் கலர் மீனை வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு உயிர் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அக்சசரிஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். ஏர் பம்ப் வேணுமா, ஃபில்ட்ரேஷன் வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபிஷ் வாங்குங்க. டேங்க் எல்லாம் வாங்கிட்டு ஒரு சிலர் டக்குன்னு வாங்கிடுவாங்க. அதுக்கடுத்து அதை பற்றி எல்லாம் யோசிப்பாங்க. சரி ஓகே என் ஒய்ஃபுக்காக வந்து ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லி இந்த சின்ன பீட்டா டேங்க் வாங்கியாச்சு. இதை வாங்கி என் பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு எடுத்து போகலாம் தான் ஒரு பிளான். அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தது. ஒரு டேங்க் ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு பெட்ஸ் எல்லா கூடயும் இருந்துட்டேன் என் ஒய்ஃபு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பையனை பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கா. அதனாலே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு டேங்க் வாங்கிக்கலாம், ஃபிஷ் ஒரு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ₹250 வந்துச்சு. டாப்பு பாட்டமு கீழே ஸ்டாண்ட் எல்லாமே சேர்த்து ஒரு ₹250 வந்துச்சு. சரி ஓகே நம்ம பரவாயில்ல வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கியாச்சு. அப்புறம் வந்து நம்ம பசங்க கடையில் வந்து ஒரு பீட்டா எடுத்தாச்சு. ஃபுல் பிளாக் பியூர் பிளாக்ல எடுத்து நம்ம போட்டாச்சு. ஏன்னா பிளாக் இருந்தால் கொஞ்சம் கன்ஜஸ்டிக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால அந்த மாதிரி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல மூலைக்கு மூலைக்கு கடை இருக்குது. ஆனால் எப்படி பிஸ்னஸ் ஓடுதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா கடையும் இருக்குது. இப்போ அவங்க வீட்டில் கூட எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபிஷ் இவ்வளோ தான், அந்த ஃபிஷ் இவ்வளோ தான் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கலரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷ்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும். வீட்டுக்கு வாங்கின பிறகு கலர் கம்மியாயிரும். அந்த மாதிரி ஃபால்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அது நேச்சுரலாகவே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபால வந்து எல்லா வகை வெரைட்டியும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃப்ரைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. வேணும்வங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த நான் சொன்ன மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஷ் நல்லா பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குமா எனக்கு இது வாங்கி கொடுங்க. அந்த நான் தம்பி எப்படி வாங்கக்கூடாது, நீ ஃபிஷ்ஷோட ஆக்டிவ்னஸ் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ்லாம் இருக்குது இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்காத எல்லா பெட்ஸுமே இங்கே சென்னை கொளத்தூரில் அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு ஒரு நாள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெட்ஸு நீங்கள் சேல் பண்ணலாம் கண்டிப்பாக இங்கே எடுத்து வந்து கொடுத்து சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ப்ரீடிங் ஆகிருக்கும். அந்த ப்ரீடிங்கான பெட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஆஃபர் என்னன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம எனக்கு பையன் பிறந்தனால இன்றைக்கி ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட வரவங்களுக்கு இந்த வீடியோக்கு அடுத்து வர எல்லா கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு வர 10 கஸ்டமருக்கு மீன் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கிங் சார்ஜோட இன்னொரு மீன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சில்க்ஸ் நம்ம கொடுக்குறோம். 10 பேர்த்துக்கு தான் இந்த ஆஃபரு. ஃபஸ்ட்டு வர 10 பேர்த்துக்கு நம்ம இந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் எல்லா வகையான கலர்லையும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.